ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, சீரியல் எப்போ வரப்போகுது? நம்ம சல்மானோட சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக ஒரு அப்டேட்லாம் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்திருந்தாரு. நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒத்த விரல காமிச்சு ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி சொல்லாமல் விடுவார்? அவர் மலையாளம்ல சஞ்சு அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அந்த கேரக்டர் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிஸ் யூ ஆல் டூ அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. உங்கள் தமிழ் ப்ராஜெக்ட் எப்போ ரிலீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜூலையில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் டூ சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க சன் டிவியில் டெல்னா அண்ட் சல்மான் 2 பேரோட பேர் பண்ணி வர அந்த புது சீரியல் எப்போ சன் டிவியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மந்த்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இந்த மந்தோட எண்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஷில்பா அக்கா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃப்ளையிங் ஹை வித் நியூ ப்ராஜெக்ட் ஆன் விஜய் டிவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பனி விழுமலர்வனம் அப்படின்ற ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. மௌனராகம் சீரியலில் மோஸ்ட் ஃபேவரட்டான பர்சன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரவீனாவா இல்லை ஷில்பாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஷில்பா பெஸ்ட் படி அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. பாரா, இது ரவீனாக்கு தெரியுமா? எப்போ உங்களை மறுபடியும் விஜய் டிவியில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நாட் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு இல்லை அப்படின்றது தான். இப்போதைக்கு சன் டிவியில் ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது, அதில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தமிழ் பொறுத்த வரைக்கும் சன் டிவி நம்பர் 1 சேனல் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால நல்ல ஒரு பாப்புலாரிட்டி எல்லாமே கிடைக்கும் சல்மானுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.